பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை இப்படியாக இந்த நாளிலே தொலைக்காட்சியின் வழியாக உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இது நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். தேவன் தாயின் கருவிலேயே தமக்கு பிரியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். அவர்களை தனக்கென்று சொல்லி முன்குறிக்கின்றார். அவர்கள் பிறந்து வளர்ந்து ஆளாகி வருகையிலே தேடி சென்று அவர்களை சந்திக்கின்றார், தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார், நீதிமான்களாக மாற்றுகின்றார், அபிஷேகிக்கின்றார், தன்னுடைய வல்லமை அவர்களுக்கு தருகின்றார். இறுதியிலே அவருடைய நாமத்து மகிமைக்காக ராஜ்யத்தை கெட்டும்படியாக அவர் நடத்துகின்றார். பிரியத்துக்குரியவர்களை, கர்த்தருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் தொட்டு சந்தித்து பிள்ளையாக மாற்றி ஊழியத்திலே அவர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த தகப்பன் வீட்டாரிலே யாராயினும் இருக்கட்டும், தாய் வீட்டாரிலே இருக்கட்டும், ஒருவரும் ஊழியம் செய்யவில்லை. ஆனால் அடியாரை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீதிமான் என்று சொல்லி அல்லவே அல்ல, அவர் கிருபையினாலே தெரிந்து கொண்டார், சந்தித்தார், ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் கூட அவர் தெரிந்து கொண்டபடியினால்தான் இந்த நாளிலே இந்த செய்தியின் வழியாக அவர் சந்திக்கின்றார். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் உண்டு, பார்த்துவிட்டு தான் தூங்குகிறவர்கள், பார்த்துவிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறவர்கள் என்று சொல்லி உண்டு. உங்களுடைய அன்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஒவ்வொரு ஊர்களிலே நாம் கர்த்தருடைய நாமத்திற்காக ஊழியங்களை நடத்தி வருகிறோம், கூட்டங்களை நடத்தி வருகிறோம். ஜனங்களை நாமே தேடி செல்கிறோம், அவர்களை விசாரிக்கிறோம், அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கின்றோம், அவர்களுக்கு கூட்டத்தின் இறுதியில் நல்ல விருந்தை நம்முடைய கையின் செலவிலிருந்து அளிக்கின்றோம், அவர்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கின்றோம். விடுதலையின் வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகுந்த முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம். இது ஏப்ரல் மாதம் முதல் வாரம், ஏப்ரல் மாதத்திலே முதல் சனிக்கிழமை என்று வருகிற சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் ஜனங்களே, உங்களை தேடி உங்களுடைய அன்பு சகோதரனாகிய நான் வருகின்றேன். வருகிற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் WCC காலேஜ் பக்கத்தில் மேற்கு பகுதியில் விஜயதா மண்டபம், அதுக்கு மேற்கு பகுதியிலே இருக்கின்ற YMCA ஹாலிலே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக நல்ல விருந்து பரிமாறப்படும். அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். நாகர்கோவில் ஜனங்களே, நீங்கள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நாஸ்திரே தேவனுடைய மாளிகையில் வைத்து என்னை தனிமையில் சந்திக்க விரும்புகிற மக்களை சந்திப்பது என்னுடைய வழக்கம். அநேகர் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புவார்கள். அவர்களுக்காகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் ஒரே ஒரு நாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரை விரும்பினால் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம், ஜெபித்து செல்லலாம் என்கிற நற்செய்தியும் கூட உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு விட்டன, இனி முதியவர்கள் தான் தேவை. கர்த்தர் எப்படியாவது முதியவர்களை அழைத்து கொண்டு வரும்படியாக இங்கே வந்து தங்கி அவர்கள்
கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் வாழும்படியாக கர்த்தர் அனுகூலமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இங்கு இருப்பவர்களுக்காக ஜெபம் நடந்து வருகிறது. அதை போலவே ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல சுவையான உணவுகளை நாம் விதவிதமாய் கொடுக்கின்றோம். எல்லா வசதிகளையும் நாம் செய்திருக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த அடைக்கலான் குருவி இல்லத்தில் உங்களுக்கு தெரிந்த விதத்தில் சொல்லி அவர்களை சேர்த்து விடும்படியாக நான் உங்களை கேட்கின்றேன். அது மாத்திரமல்ல, இங்கே தங்கி பணிபுரிய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் தேவை என்பதையும் நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முக்கியமாக நர்சஸ் நமக்கு தேவைப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் பிரியத்துக்குரியவர்களே, தேவனுடைய மாளிகை அடைக்கலான் குருவி இல்லத்தை சுற்றி நாம் காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். தேவனுடைய மாளிகைக்கு தளம் அமைக்க வேண்டும். அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு முன்பதாக நாம் ஃபேவர் பிளாக் ரோடு போட வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு பக்தர் இங்கு சொல்லுவதை நான் காண்கின்றோம். நான் சின்ன வயதில் கர்த்தரை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது என்னை மிகவும் உற்சாகப்படுத்திய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கங்களும் புடமிடப்படுகிற அனுபவங்களும் எனக்கு வந்தன. யோசேப்பிற்கு வரவில்லையா? தாவீதிற்கு வரவில்லையா? அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுமே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆரம்ப காலத்தில் பலவிதமான பாடுகள் மத்தியிலே அவர்கள் நடத்தப்படுவார்கள். யார் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். யார் பின்வாங்கி போகின்றார்களோ அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியம் கொள்வதில்லை. கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போன எத்தனையோ ஆயிரம் பேர்களை எனக்கு தெரியும். ஊழியத்திலே முதன்மையாக நின்று தாங்கி பாடல்களை பாடி ஆராதனை செய்து வாரங்கள் என்று கையெடுத்து கும்பிட்டு சோத்திரம் செய்து மிகவும் வாஞ்சியாக நின்று அநேகரிடத்தில் ஊழியத்திற்காய் பேசியவரெல்லாம் இன்றைக்கு காணாமல் போயிருப்பதை காண முடிகிறது. பின்வாங்கி போயிருப்பதை காண முடிகிறது. இதில் மிகவும் வேதனையான காரியம் என்னவென்றால், பின்வாங்கி போனவர்களை அநேகர் தான் எந்த ஊழியத்தில் இருந்தார்களோ அந்த ஊழியத்தை வெறுத்து அந்த ஊழியத்தையும் அந்த ஊழியத்தை நடத்துகின்ற ஊழியக்காரர்களையும் கேவலமாய் பேசுவதையும் கூட நான் காண முடிகின்றது. யாரெல்லாம் இந்த பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் நிற்க முடியாமல் போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பின்மாற்றம் அடைகிறார்கள். பின்மாற்றம் அடைகிற பொழுது அது மிகவும் கேடு உள்ளதாக இருக்கும். முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எனக்கும் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் ஆரம்ப காலத்திலே வந்தது. சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் போனது. செல்லமாய் வளர்க்கப்பட்ட அடியார். எல்லா இடங்களிலும் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் கையிட்டு செய்த எல்லா காரியங்களிலும் தோல்வியை நான் அடைந்தேன். தனிமைப்படுத்தப்பட்டேன், வாடினேன். சம்பாதிக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி எடுத்து அதெல்லாம் எனக்கு தோல்வியாகவே முடிந்து கொண்டிருந்தது. வேலை தேடி தேடி ஒவ்வொரு இடமாக சென்று கதவை தட்டி தட்டி அவமானத்தோடு நான் திரும்பினேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வசனம் என்னை புடமிட்ட பொழுது, இவன் நிற்பானா இல்லையா, இவன் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்பானா, கலப்பை கை வைத்து விட்டான், இதில் திரும்பி பார்ப்பானா என்று எனக்கு தேர்வுகள் வைக்கப்பட்ட பொழுது நான் உறுதியாய் கிறிஸ்துவுக்குள்ளே நிற்கும்படியாக இந்த வசனம் எனக்கு உதவி செய்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். மை ரெடீமர் இஸ் அலைவ். ஹூ இஸ் சேயிங் தட்? இதை யார் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யோபு பக்தன் சொல்லுகின்றார். மிகவும் உயரத்திலே அவர் இருந்தார். யோபு சமுதாயத்தினாலே அதிகமாக மதிக்கப்பட்டார். அவருக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்தன, வீடுகள் இருந்தன. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடு இருந்தது. அநேக பிள்ளைகள் அவருக்கு இருந்தார். ஏராளமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கோவேரி கழுதைகள் என்று சொல்லி அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தான. சமுதாயத்தில் அவரை எதிர்த்து பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. அவர் வந்தாலே எல்லாரும் வாயை பொத்திக் கொள்வார்கள், எழும்பி நிற்பார்கள், கைகளை கட்டிக்கொள்வார். அந்த அளவுக்கு உயரத்தில் இருந்த மனிதன் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஏற்பட்ட ஒரு சவாலின் நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் இழந்து போய் நடுத்தருவிலே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் வியாதிப்பட்டு மொட்டையடித்து அந்த வியாதிகள் உடல் முழுக்க பருக்களாக இருந்தபடினாலே அந்த ஊரலை தாங்கிக் கொள்ள முடியாதபடி ஓடை வைத்து சுரண்டி கொண்டு பார்ப்பதற்கு மிகவும் வேதனையான ஒரு நிலைமையிலே அவர் தள்ளப்பட்டார். மிகப்பெரிய உயரத்திலிருந்து மிகவும் தாழ்வான இடத்திற்கு தள்ளப்பட்டவர் தான்
இந்த யோபு பக்தன். சும்மா கால் தட்டி நம்ம கீழே விழுந்தாலே நமக்கு கை ஒடிஞ்சிருது, இல்லைன்னா அடிபட்டுறது தாங்க முடியல. அவ்வளவு பெரிதான உயரத்திலிருந்து விழுந்தவர் யார் என்றால் யோபு பக்தன். அப்படி விழுகிற பொழுது அவருக்கு எவ்வளவு அடிகளும் எவ்வளவு வேதனைகளும் ஏற்பட்டிருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். அவர் அவ்வளவு நெருக்கப்பட்டாலும் அவர் ஆண்டவரை தூஷிக்கவில்லை, ஆண்டவரை கேவலமாக பேசவில்லை. நான் ஆண்டவரை தேடி எண்ணத்தை கண்டேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொள்ளவில்லை. இந்த ஆண்டவரை இப்படித்தான் தன் பிள்ளைகளை இப்படித்தான் சோதிப்பார் என்று அவர் அங்கே முறுமுறுக்கவில்லை. மாறாக ஆண்டவரை துதித்தார், சோத்தரித்தார், தனக்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட பாடுகளை ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவர் சந்தோஷமான காலங்களில் என்னை நடத்தினார், அப்பொழுது நான் அவரை நேசித்தேன். இப்பொழுது என்னை சற்று கடினமான பாதையில் நடத்துகிறார், அதையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாமோ என்று சொல்லி அவர் அங்கே தன் உத்தமத்திலே உறுதியாக நின்றார். நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி பிசாசினால ஏவப்பட்டு அவருடைய மனைவி அவரை கேவலமாய் பேசிய பொழுது தன் மனைவியை கடிந்து கொண்டார். அவர் எந்த காரணத்தை கொண்டு நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், என் விசுவாச வாழ்க்கையில் நான் உறுதியாக நிற்பேன் என்று சொல்லி அவர் மிகவும் உறுதியாக நின்றார். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உயரத்திலிருந்து கீழே விழுந்து, பிஸ்னஸிலிருந்து கீழே விழுந்து, விபத்துகளினாலே கீழே விழுந்து, ஊழியத்தில் உயரமாய் சென்று கீழே விழுந்து, ஒரு சனப்பொழுதிலே பதவிகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து இந்த யோபு பக்தனை போல சோதிக்கப்படுகிற காலங்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் அதிகமாய் அங்கலாய்க்கிறார்கள். ஐயோ, நான் எவ்வளவு செல்வமாய் நான் வாழ்ந்தேன், எவ்வளவு உயரத்தில் இருந்தேன், இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேனே என்று அவர்கள் தாங்க முடியாத வேதனையிலே தவிக்கின்றார்கள். சமீபத்தில் நான் பேப்பரில் வாசித்தேன், இப்பொழுது இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் நடைபெறுகிறது என்று சொல்லி நீங்கள் அறிவீர்கள். சென்ற முறை எம்பியாக இருந்த ஒரு ஐயா இந்த முறை தனக்கு சீட்டு கொடுக்கப்படாதபடியினாலே தாங்க முடியாத ஒரு துக்கத்தை அடைந்தார். நான் 5 வருடங்கள் எம்பியாக இருந்தேன், நான் அழுகை செய்தேன், இப்பொழுது எனக்கு சீட்டு மறுக்கப்பட்டு விட்டது, நான் எப்படி இந்த பதவி இல்லாமல் வாழ்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து ஒரு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று நான் பேப்பரில் வாசித்தேன். மிகவும் வருத்தப்பட்டேன், மிகவும் நான் வேதனைப்பட்டேன். ஒரு பதவியில் இருப்பவர் அந்த பதவி இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தாங்க முடிவதில்லை. சொந்த வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டை இழந்து அவர்கள் ரோட்டில் தள்ளப்படுகிற பொழுது அதை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தினந்தோறும் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் திரும்பி வேலையில் நிறைய அதிகாரத்தை செய்து அநேக விதத்தில் உயர்த்தப்பட்டு நல்ல பிஸியாக இருந்து வாழ பழகியவள் திடீரென்று வேலை இழந்து போகின்ற பொழுது வீட்டுக்குள்ளேயே பூட்டி கிடக்க வேண்டிய, அடைத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஐயோ, என் வேலை போய்விட்டதே, ஐயோ நான் வீட்டிலே இருக்கிறேன், ஐயோ ஐயோ என்று சொல்லி அங்கலாய்ப்பதை காண்கிறோம். இன்றைக்கு யோபு பக்தனை போல உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னபடியினாலே ஒரு ஊழியக்காரி இன்றைக்கு இந்த உலகமே எவ்வளவு கேவலமாக பேசுகிறது, பேசி இன்பம் காண்கிறது என்பதை எல்லாம் இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம் அல்லவா. இந்த உலகத்தில் நாம் வாழ்வது என்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிழைப்பது என்பது ஒரு கடினமான காரியமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறது என்பது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. நன்கு ஊழியம் செய்து கீழே விழுந்து போனவர்கள் எத்தனை பேர் உண்டு. என் சொந்த ஊராகிய ஆசிரியத்தில் 50-60 வருடங்களுக்கு முன்பதாகவே மிக பிரபலமாய் ஊழியம் செய்து விழுந்து போன ஒரு ஐயாவும் உண்டு என்று சொல்லி சொல்வார்கள். பிரியத்துக்குரியவர்களே, அப்படியா கீழே விழுந்து கிடப்பவர்கள், உயரத்திலிருந்து கீழே விழுந்து கிடப்பவர்கள், ஐயோ எல்லாவற்றையும் நான் இழந்து போனேனே, என் சுகத்தை இழந்து போனேனே, என் பிள்ளைகளை இழந்து போனேனே, என் மரியாதை இழந்து போனேனே, எல்லாவற்றையும் நான் இழந்து போனேனே என்று சொல்லி அங்கலாய்ப்பவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியிலே உண்டு. அவர்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக, அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, அவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக யோபு பக்தன் காணப்படுவார். ஐயா, நீங்கள் எவ்வளவோ இழந்திருக்கலாம், ஆனால் யோபு மாதிரி இழந்திருக்க முடியுமா? ஒரே நாளில் அத்தனை பிள்ளைகளையும் பறி கொடுத்தார், ஒரே நாளில் சொத்துக்கள் போயிற்று, வேலைக்காரர்கள் போனார்கள், ஒரே நாளில் வியாதிப்பட்டார், எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் எல்லாவற்றையும் இழந்து போய் நின்றாலும் தன்னுடைய விசுவாசத்திலே அவர் பின்வாங்கவில்லை, ஆண்டவர் மீது இருந்த அன்பிலே அவர் பின்வாங்கவில்லை. ஆத்மா முழுவதும் கசப்பாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு விரோதமாக பேச துணியவில்லை. மாறாக ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். அவர் முழக்கமிடுகிற நடுரோட்டிலே படுத்துக்கொண்டு அந்த ஓட்டினாலே சுரண்டி கொண்டு மொட்டை அடித்து கொண்டு நண்பர்களால் கேவலமாய் பேசப்பட்ட அந்த நேரத்திலும் கூட, நீ பாவம் செய்தபடினால் தான் தேவனை அடித்தார் என்று சொல்லி கேவலமாய் பேசப்பட்ட அந்த நேரத்திலும் கூட அவர் மனம் தளராதபடிக்கு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் இஸ் அலைவ். நான் செத்துப்போன தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, காதுகள் இல்லாத தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, கண்கள் இல்லாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, செயல்பட முடியாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. மாறாக இந்த வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையுடைய தேவன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கின்றேன். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் அறிவேன். எனக்கு பாடுகள் வந்தது உண்மைதான், எனக்கு நெருக்கங்கள் வந்தது உண்மைதான். ஆனாலும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. எனக்கு பாடுகள் வந்திருக்கிறது, வியாதிகள் வந்திருக்கிறது, எனக்கு நெருக்கங்கள் வந்திருக்கிறது. கண்ணீர் பாதையில செல்லுகிறேன், அவமானத்தின் பாதையில செல்லுகிறேன், நெருக்கத்தின் பாதையில செல்லுகிறேன். ஆனாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுடைய தேவன் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்று தன் விசுவாசத்தை அவர் அறிக்கையிட்டார். தெரு ஓரத்திலே படுத்துக்கொண்டு, பருக்களின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே படுத்துக்கொண்டு, ஒன்றும் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிற அந்த நேரத்திலும் கூட என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முழக்கமிட்டாரே, அவர்தான் யோபு பக்தன். இந்திய நாட்டின் விடுதலைக்காக, நம்முடைய தாய் நாட்டின் விடுதலைக்காக எவ்வளவு பேர் பாடுபட்டார். சுதந்திரம் என்பது என்னுடைய பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று பாலகங்காதர திலக் ஒரு முழக்கமிட்டார் என்று நான் வரலாற்று பகுதியில் வாசித்திருக்கிறேன். சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் என் ஜீவனையும் நல் ஜீவனையும் தியாகம் செய்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம விடுதலையான ஒரு நாட்டிலே வாழுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் மத்தியிலே கிறிஸ்துவை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக, பின்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக முழக்கமிட்டவர் தான் இந்த யோபு பக்தன். இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மடிகிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நிற்பவர் தான் யோபு பக்தன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்களிலே பூமியில நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் காண்பேன் என்று சொல்லி அவர் ஆண்டவரை குறித்து மிகவும் நேசமாக, பாசமாக, உயர்வாக பேசுவதை காண்கிறோம். நாம் பரவசப்படுகின்றோம். உன்னுடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் இல்லை, கிறிஸ்து இல்லை, விசுவாசமாய் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆலயத்திற்கு சென்று ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஜபித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, உபவாசித்து நீ எவ்வளவு போராடினாலும் ஒரு ஜபம் இல்லை, எத்தனை ஊழியக்காரர்கள் உனக்காக வந்து ஜபித்தாலும், உன் பிள்ளைக்காக வந்து ஜபித்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ கிறிஸ்துவை விட்டு விடு, நீ பின்வாங்கி விடு, நீ எல்லோரையும் போல வாழ்ந்து விடு, நீ சாதாரணமானவனாக இருந்து விடு என்று சாத்தான் இரவும் பகலும் காதுகளிலே பேசிக்கொண்டே இருப்பான். இல்லாவிட்டால் அவரை குறித்து கேவலமாய் பேசு. நான் ஜபித்து ஜபித்து எண்ணத்தை கண்டேன் என்று நீ கேள் என்று சொல்லி முறுமுறுக்கும்படியாக அவன் தூண்டுவான். சாசுக்கு ஒரே ஒரு எண்ணம், எப்படியாவது தேவன் மீது வைத்திருக்கிற, கிறிஸ்து மீது வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தை வழுவி போக செய்ய வேண்டும். அதிலிருந்து நாம் பின்வாங்க வேண்டும், நம்முடைய மன உறுதியை உடைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில நாம் பின்வாங்கி போக வேண்டும். நாம் எப்படியாவது ஆண்டவரை விட்டு தூர போய்விட வேண்டும் என்று சாத்தான் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நம்முடைய காதுகளில் பேசிக்கொண்டே இருப்பான், நம்முடைய காதுகளில் பேசிக்கொண்டே இருப்பான். இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு வேண்டாம். பார், ஜெபித்தபடினால உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள். பார், ஜெபிக்காதவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாய் வாழுகிறார்கள். அந்நிய கிரியைகளை தேடி போறவங்க எவ்வளவு உயர்வா இருக்கிறாங்க. உனக்கோ ஒன்றுமில்லை. பார், எனவே நீயும் பின்வாங்கி விடு, நீயும் ஊழியத்திற்கு போவது நிறுத்து, ஆண்டவரை தேடி போவது நிறுத்து என்று சொல்லி நீ சத்துருவானவன் போராடுகிறான். சமீபத்தில் நம்முடைய ஊழியத்தில் மிகவும் தீவிரமான விசுவாசிகளாய் பல வருடமாக இருந்து வருகிற ஒரு தாய் தகப்பனுடைய வாலிபம் மகன் வியாதிப்பட்டு எவ்வளவோ போராடி ஜெபித்தும் அவன் மறுமைக்குள்ளே பிரவேசித்தான். வாலிப பிள்ளை மரித்து போவதை எந்த தாய் தகப்பனாலே தாங்கிக் கொள்ள முடியும் சொல்லுங்கள்? எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அந்த நேரத்தில் எத்தனையோ விசுவாச பிள்ளைகள் வந்து ஜெபித்தார்கள், ஊழியக்காரர்கள் வந்து ஜெபித்தார்கள். நானும் எவ்வளவோ போராடி ஜெபித்தேன். அதையும் தாண்டி அந்த வாலிபன் மறுமைக்குள்ளே கடந்து போய்விட்டார். அப்பொழுது அவர்கள் விட்டு வந்த அந்த பழைய அந்த காரியங்களை சார்ந்த மக்கள் எல்லாம் வந்து, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால்தான் உனக்கு இந்த பிரச்சனை, நீ ஊழியத்துக்கு போனபடினால்தான் பிரச்சனை, உன் மகன் செத்து போயிட்டான், நீ மறுபடியும் வந்துவிடு என்று சொல்லி இரவும் பகலுமாய் சொல்லி சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதை அவர் காதுகளில் கேட்டு மனமுடைந்து போனார்கள். பார்த்தீர்களா? இதில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி அது எங்கே கொண்டு போய் முடியுது பார்த்தீங்களா?
தமிழில் அழகான ஒரு பழமொழி உண்டு, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இறுதியிலே மனிதனை கடித்து என்று சொல்லி. அதாவது அங்கே பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி, கடைசியில் மரணம். ஆனால் அதுக்கு பிறகு முடிவு என்னன்னா, நீ மறுபடியும் எங்கிட்ட வந்துரு, மறுபடியும் நீ வந்துரு, நீ கிறிஸ்து உனக்கு வேண்டாம், அந்த ஊழியம் உனக்கு வேண்டாம். இடைவிடாது சத்துருவானவன் இன்றைக்கு விழுந்து போனவர்களை தேடி சென்று எப்படி யோபுவை தேடி வந்து நண்பர்கள்லாம் கேவலமாய் பேசினார்களோ, அதே போல பிசாசானவன் விழுந்து கிடக்கிறவர்களை, விடாய்த்து போனவர்களை, வியாதிப்பட்டவர்களை, தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து போனவர்களை, மிக உயரமான வேலையிலிருந்து கீழே விழுந்து கிடப்பவர்களை, இழந்து போனவர்களை தேடி சென்று அவன் பேசுகிறான், நீ கிறிஸ்துவை விட்டுவிடு, ஆண்டவரை விட்டுவிடு, ஊழியத்தை விட்டுவிடு. இல்லை இல்லை, நாம் விட முடியாது. நாம் ஆண்டவரை விட்டு எப்படி போக முடியும்? அந்த வசனத்தை பாருங்கள், 27, யோபு 19:27. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். யோபு பக்தன் அழகாய் சொல்லுகிறார், அவரை என் கண்கள் காணும். உயிரோடு இருக்கிற என் ஆண்டவரை என் கண்களே காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வந்து என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், அவரை என் கண்களே காணும். அந்நிய கண்கள் வேண்டாம், எனக்காக வேறு யாரும் பார்க்க வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும் பொழுது, நான் பலத்தோடு இருக்கும் பொழுதே என் மீட்பர் என்னை ஆசீர்வதிப்பதை நான் பார்ப்பேன் என்று முழக்கம் இடுகிறார். நான் விழுந்து கிடக்கின்றேன், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கின்றேன், ஆனாலும் என் கண்களே அவரை காணும், அவருடைய மீட்பை காணும். நான் மறுபடியும் எழுந்திருப்பேன், வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இல்லை, நான் எழும்புவேன் என்று சொல்லி எங்க முழக்கம் இடுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று முழக்கமிட்டார். இப்பொழுது அந்நிய கண்களில் என் கண்களே அவரை காணும், அவருடைய மீட்பை காணும், நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் என்று விசுவாச முழக்கமிட்டார். விழுந்து போன நிலைமையிலே, வியாதிப்பட்ட நிலைமையிலே, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையிலே, எல்லாருக்கும் பகையாளியாய் மாறி நிற்கிற நேரத்தில், எல்லாரும் நம்மை கேவலமாய் பேசுகிற நேரத்தில், அவமானத்துக்கு மேல் அவமானம் வந்திருக்கிற நேரத்தில், அடுத்த வேளை உணவிற்கு கூட பணம் இல்லாத நேரத்தில், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே உண்டு, நாம் விசுவாசம் முழக்கமிட வேண்டும். என் கண்களே அவருடைய மீட்பை காணும், அவருடைய ஆசீர்வாதத்தை காணும். எல்லாத்தையும் பிசாசு நம்மகிட்ட இருந்து பிடுங்கிடலாங்க, ஆனா விசுவாசத்தை அவனால பிடுங்க முடியாது. சொல்லணும், என் கண்களே காணும். சொந்த வீடு என்பதை என் கண்களே காணும். சொந்த வேலை என்பதை, சொந்த பிசினஸ் என்பதை, வேலைக்காரர்கள் என்பதை, சமுதாயத்திலே உயர்வு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மனைவி, பிள்ளைகள், கணவன், பேர பிள்ளைகள் என்கிற அந்த கிருபைகளை என் கண்களே காணும். அந்நிய கண்களில் நான் ஆசைப்பட்டவைகளை, விரும்பியவைகளை, நான் விசுவாசித்தவைகளை என் ஆண்டவர் எனக்கு தருவார், என் கண்களே அதை காணும் என்று சொல்லி நாம் முழக்கமிட வேண்டும். பிசாசினி என்னிடத்திலிருந்து எதை வேண்டும் என்றாலும் எடுத்து போகலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை எடுக்க உன்னாலே முடியாது என்று இன்றைக்கு நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். யோபு முழக்கமிட்டதை சாத்தானாலே தடுக்க முடியவில்லை. அவர் முழக்கமிட்டார், என் கண்களே காணும் என்று சொன்னார். அதன்படி ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு யோபு பெற்றுக்கொண்டார் என்று இதே பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பழைய மேன்மை, மகிமையை விட 2 மடங்கு மேன்மை ஐயா. சமுதாயத்தில் 2 மடங்கு மரியாதை, ஆஸ்திகள் 2 மடங்கு பெருகிற்று. ஒட்டகங்கள், கழுதைகள், கோவேரி கழுதைகள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், சம்பத்துகள், பெருமைகள் எல்லாம் 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். யோபுவை இந்த பூமியில மறுபடியும் ஆசீர்வதித்து அவர் 2 மடங்கு உயரத்தில் வாழ வைத்தார். என் தேவனால எல்லாம் கூடும். விழுந்து போய் கிடக்கிற சகோதரா, உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. வேலை இழந்து போன சகோதரா, 2 மடங்கு சம்பளத்தில் வேலை உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு வீட்டை இழந்து போன தாயே, 2 வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். சமுதாயத்தில் மரியாதை எழுந்து தலை குனிந்து நிற்கிற சகோதரா, 2 மடங்கு உயர்விலே எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கிறீர்களோ, தலை குனிந்து நிற்கிறீர்கள், அதே இடத்துல நீங்கள் உயர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். நான் என் ஆண்டவருடைய மீட்பை என் கண்களாலே காண்பேன், அந்நிய கண்களில் என் கண்களே காணும் என்று சொல்லி சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய விசுவாச முழக்கத்தை பார்த்து பெருமைப்படுவார். யோபு பக்தன் என்னை மறுதளிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை, நிலைத்து நின்றான். இந்த பக்தனும் கூட என்று உங்களை குறித்து சொல்லி, இந்த மகளும் கூட, இந்த மகனும் கூட என்னை மறுதளிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை என்று சொல்லி உடைய விசுவாச முழக்கத்தை கேட்டு பிரியப்பட்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு தருவார். நீங்கள் இழந்து போனது எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், எத்தனை கோடிகளாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அதை தர இயேசுவினால கூடும். அதை உங்களுடைய கண்களே காணும். உங்களுடைய
ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கொடுக்க வல்லமை படைத்தவர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்தரலும். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்தரலும். ஐயோ, என் வீடு போய்விட்டதே, என் சொத்துக்கள் போய்விட்டன, என் வேலைகள் போய்விட்டன, நகை போய்விட்டதே, ஐயோ என்னை ஏமாற்றி விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? இந்த வியாதி வந்து விட்டதே, என்ன செய்வேன்? என் சுகம் போய்விட்டது, என் ஊழியம் போய்விட்டது. கலங்குகிற பிள்ளைகள் கோடி கோடி பேர் உண்டு. விசுவாச பாதையில் பின்வாங்கி போனவர்கள் உண்டு. தேவனை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நாத்திகர்களாய் மாறி போனவர்கள் உண்டு. ஊழியக்காரர்களுக்கு விரோதிகளாய் மாறி போனவர்கள் உண்டு. அவர்களை சந்தியும், மறுபடியும் அவர்களை விசுவாசத்தில் பாதையிலே கொண்டு வரும். முக்கியமாக இந்த நாளில் இழந்து போனது திரும்ப கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்கணும். கண்ணீரை துடைக்கணும். வெட்கப்பட்ட அதே இடத்துல அவர்களை உயர்த்தணும். வியாதிப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன வியாதி இருந்தாலும், அது எவ்வளவு கொடிதான வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது மாறணும். என் தேவரீர் பிள்ளைகளுக்கு மனமிறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி, அது உமக்கு அற்ப காரியம், அது உமக்கு அற்ப காரியம், அது உமக்கு அற்ப காரியம், அது உமக்கு அற்ப காரியம், அது உமக்கு அற்ப காரியம். பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது அற்ப காரியம், லேசான காரியம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் மறையும், கட்டிகள் மறையும், புண்கள் மறையும், செயல்படாத அவயங்கள் செயல்படும், வேதனைகள் நீங்கும், ஹார்ட்டில் உள்ள அடைப்புகள், லங்ஸ் எல்லாம் புதுசாக மாறி அடைப்புகள் நீக்கப்பட்டு, மூச்சுக்குழாயில் அடைப்புகள் நீக்கப்பட்டு, வாதம், பக்கவாதம், முடக்குவாதம் நீக்கப்பட்டு, தைராய்டு, ஃபைப்ராய்டு நீக்கப்பட்டு, காக்காய் வலிப்புகள் மாற்றப்பட்டு, இழந்து போன பலனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். நன்றி. கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை, வீடு கடைகள் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய பலனை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். புதிய கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரை, தொடர்ந்து தோல்வி தோல்வி என்று இருப்பவர்களுக்கு இந்த மேற்கொண்டு தொடர்ந்து வெற்றியாயிருக்கட்டும். என் வீடு நரகத்தை போல இருக்கிறது, என் பிள்ளைகள் ஐயோ எனக்கு எதிராக இருக்கிறார்கள், நான் சொல்வதை கேட்பதில்லை, என் மகள் கர்த்தரை அறியாத ஒருவனை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாள், ஓடி போயிடுவேன்னு சொல்கிறாள், என்ன பண்ணுவேன்? என் மகன் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் அடிமையாக இருக்கிறான், அடிக்க வருகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், கெட்ட நண்பர்களோடு வாழுகிறானே, ஐயா ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லுகிற பெற்றோர்களுக்காக வாடி நிற்கிறோம். கண்ணீரோடு நிற்கிற சந்தி பைக்கில் வேகமாக போய் மூட்டி கொலையுண்ணப்பட்டு அப்பாவிகளை கொன்று அதை கெடுத்துக்கொள்ள இருக்கிற அந்த வாலிபர்களை எப்படியா சந்தியும். இப்படி பெற்றோருடைய கண்ணீரை கண்டவர்கள் மனம் திரும்பி மெதுவாய் பைக்கை ஓட்ட உதவி செய்யும். வயதானவர்களுக்கு ஜெபிக்க 2 கைகளை தாங்கி ஏந்திக்கொள்ளும், கீழே விழுந்து விடாதபடி பார்த்துக்கொள். ஐசுகாலங்கள் பெருகட்டும் அப்பா. தனிமையில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிற துணையாக இருப்பீராக, பாதுகாப்பீராக. வருமானம் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக அப்பா. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதி. எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய உங்களுக்கு சித்தமானவர்கள் வர நீங்கள் உதவி செய்யும். ஆண்டவரே, அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஊழியங்கள், திருச்சபைகள், ஆலயங்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதி. விசுவாசிகளை ஆசீர்வதி. நாசிரியர் திராட்சை புலத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, அடைக்கலான் குருவி இல்லத்துக்காக நாள்தோறும் ஜெபிக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, ஜெபிக்கிற அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதி. அங்கே தங்க அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வர, வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வர, காம்பவுண்ட் வால் கட்டித்தார், தளம் அமைத்து தார், ஃபேவர் பிளாக் ரோடு அமைத்து தார். மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம்,
இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பு சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.